ஏசாயா 26 அதிகாரம். ஏசாயா 26 அதிகாரம் 26 அதிகாரத்தில் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே உறுதியாக இருக்கிறதை குறித்து நாம் நிறைய நேரங்களில் பார்த்துருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு தேவன் நம்மோடு ஒரு வித்தியாசமாய் அவர் பேசுவார். அதாவது ஒரு உறுதியான ஒரு காரியம், கர்த்தருக்குள்ளே நாம் உறுதியாக இருக்கிறதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது அவரை பற்றி கொள்வதிலே நாம் உறுதியாக இருக்கணும். அவரை பற்றி கொள்வதில் உறுதியாக இருக்கணும். அவரை பற்றி கொள்வதிலே உறுதியாக இருக்கும் பொழுது அவனுக்கு தேவன் பூரண சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு உறுதியான ஒரு காரியம், தேவனை பற்றி கொள்வது, தேவனை சார்ந்து கொள்வது, அவரை அண்டிக் கொள்வது. அப்போ உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கிறான். அப்போ தேவனை பற்றி கொள்வதில், தேவனை நம்புவதில் நாம் உறுதியாக இருப்போமானால் தேவனுடைய சமாதானம் நம்மை ஆளுகை செய்யும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா, சொல்லுவையா. ஏன்னா பற்றி கொள்ள நமக்கு உறுதி நமக்கு தேவை. அவரை சார்ந்து கொள்வதில் நமக்கு ஒரு உறுதியாக இருக்கணும். இன்னொரு காரியத்தை நம்ம சார்ந்து கொள்ள முடியாது, இன்னொரு காரியத்தை நம்ம பற்றி கொள்ள முடியாது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா. நாம் கர்த்தரை பற்றி கொள்வதில், தேவனை சார்ந்து கொள்வதில், அவரை நம்புவதில் நாம் உறுதியாக இருக்கும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு பூரண சமாதானம், பாதுகாப்பு காணப்படும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா, சொல்லுவையா. அவனை பற்றி கொள்வது. ஆகவே தொடர்ந்து நாம் அந்த ரூத்தினுடைய சரித்திரத்திலே தெரிந்த பகுதி, ரூத்தினுடைய சரித்திரம் 1ஆம் அதிகாரத்திலே, ரூத்தினுடைய சரித்திரத்திலே 1ஆம் அதிகாரம், ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 14 வாசிப்போம். 14 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டான். பெத்லகேமுக்கு போற வழியில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாவற்றையும் இழந்தவள் ரூத்து, நகோமி, ஓர்பால். ஆனால் ரூத்தோ நகோமியை உறுதியாய் பற்றி கொண்டான். அவள் போற இடம் பெத்லகேமுக்கு போறான், தேவனுடைய வீட்டுக்கு போறான், தேவன் விசாரிக்கிற இடத்துக்கு போறான். நகோமியை வச்சு ஒண்ணுமில்லை, என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுகிறான். என்னால் உங்களுக்கு இனிமேல் நன்மை வருவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லைன்னு சொல்லுகிறான். ஆனாலும் ரூத்தினுடைய எண்ணத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, உம்மாலே எனக்கு எந்த நன்மை வரப்போறதில்ல, நீர் நம்பி போற இடத்துல நீ நம்புகிற தேவனாலே எனக்கு நன்மை வரும். உம்மால எனக்கு நன்மை வராது, உம்மால நன்மை வரக்கூடிய எந்த வாய்ப்புகளும் இல்லை. ஆனால் நீர் போற இடம் பெத்லகேமுக்கு போறீர், அது தேவனுடைய வீடு, அது அப்பத்தின் வீடு, அது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். நீர் போற இடம் சரியான இடமா இருக்கிறதுனால, நீர் நம்புகிற தேவன் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறதுனால, இழந்து போனதை திரும்ப தருகிறவராய் இருக்கிறதுனால அவளை பற்றிக்கிட்டான்.
ஆனால் பற்றி கொண்ட ரூத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். நமக்கு தெரிந்த பகுதி கீழே கடைசியில் கூட பார்க்குறோம். கோதுமை அறுவடையுடைய துவக்கத்தில் உள்ளவாரா, அவளுக்காக அதை ஒரு திறந்த வாசலை உள்ள வைத்திருந்தார். அவளுக்காக தேவன் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அவளுக்காக கர்த்தர் நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியத்தை செய்தார். பற்றி கொள்ளுதல உறுதியா இருந்தார். இவரோடு போனோம்னா நம்ம பெத்லகேமுக்கு போயிடலாம். பெத்லகேமுடைய தேவனை நம்ம என்ன செய்யலாம்? ஆராதிக்கலாம். அப்போ ரூத்தை போல பற்றி கொள்வதனால நம்முடைய வாழ்க்கையில ஒரு திறந்த வாசலை நாம் அடைய முடியும். தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை, தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா, அல்லேலூயா. அதே போல தான் நம்ம அந்த ஆதியாகமத்திலே, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் அந்த 26ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போமான். அப்ப யாக்கோபு சொல்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போடமான பற்றிக்கிட்டான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உமர் விட மாட்டேன். நீர் எனக்கு நன்மை செய்தால் நான் விடுவேன். தேவனை பற்றி கொள்ளுகிற ஒரு காரியம் யாக்கோபு. அவன் தேவனோடு கூட அவன் போராடுகிறான். தனித்திருந்து தேவனோடு போராடுகிறான். நீர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லுகிறான். இந்த நீர் என்னை ஆசீர்வதிக்கல அப்படின்னா நீர் இந்த இடத்தை விட்டு போக முடியாதுன்னு சொல்லுகிறான். விடமாட்டேன்னு சொல்லுகிறான். கணக்கான சொல்லுவோம் இல்லையா, நான் கேட்டதை தரலன்னா இந்த இடத்த விடமாட்டேன். சில பிள்ளைகள் தாய் பெற்றோர்களை அப்படி பண்ணோம், விடமாட்டேன். பிடிவாதமான ஒரு செபம். பற்றி கொண்டான். நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், நீர் எனக்கு நன்மை செய்யணும், நீர் என் வாழ்க்கையில நன்மை செய்யணும், நீர் என்னுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றணும், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன்னு சொல்லி தேவனோடு போராடுகிற அந்த நேரத்தில் தேவன் அவனை ஆசீர்வதித்தான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சரி, நாளைக்கு பார்ப்போம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகலை. சரி, நாளை கழிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு போகலை. சரி, ஆண்டவரே சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி போகலை. எனக்கு இன்னைக்கு வேணும், எனக்கு இன்னைக்கு அற்புதம் நடக்கணும், எனக்கு இன்னைக்கு நன்மை நடக்கணும், எனக்கு இன்னைக்கு நன்மை நடக்கணும், இன்னைக்கு எனக்கு நல்ல செய்தி வரணும். பற்றி கொள்வது பிடிவாதமான ஜெபம். எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி விடாப்பிடியாக அவரை பற்றி கொள்ளும் பொழுது தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம தேவனிடத்துல பிடிவாதமா இருக்கணும், கர்த்தரிடத்துல பிடிவாதமா இருக்கணும். வேற எதுல பிடிவாதமா இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம பேசக்கூடாதுன்னு நினைச்சு பிடிவாதமா இருக்கிறோம், நம்ம இறங்கி போகக்கூடாதுன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கிறோம். அது ஒன்றுக்கும் உதவாது. நான் எதையும் பேச மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கிறோம். தேவனிடத்துல பிடிவாதமா இருங்க. நீர் என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, நீர் எனக்கு நல்ல செய்தியை தாரும், என் வாழ்க்கையில் இன்னைக்கு அற்புதத்தை செய்யும், தேவனால் கூடும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா, அது சொல்லுவையா. தேவனை பற்றி கொள்வதனால, பற்றி கொள்வதில் உறுதியா இருப்போமானால் தேவன் பூரண சமாதானத்தை கொடுப்பார். நல்ல ஒரு ரூத்தை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினது போல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். அவரை பற்றி கொள்வதில் நாம் உறுதியாக இருக்கணும். கர்த்தர் நாமத்தை மகிமை உண்டாக. சொல்லுவையா.
சரி, இரண்டாவதாக ரோமருக்கு எழுதின நிருபத்திலே, ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிப்போம். சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். ஆனால் முந்தின பகுதியில் நம்பிக்கையில், உபத்திரத்தில் அப்படி சொல்லு. அப்போ ஜெபத்தில் உறுதியில் நம்ம எப்போ விலகுவதற்கு ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா, நம்பிக்கை இழந்து போகத்தக்கதான சூழ்நிலைகள், பொறுமையை இழந்து போகத்தக்கதான சூழ்நிலைகள், பொறுமையை இழந்து போகிற அளவுக்கு சில சம்பவங்கள் வரும். நம்ம சொல்ல முடியா, டக்குன்னு பொறுமையை நான் இழந்துட்டேன், நான் சங்கடமாக இருக்கு, கடினமாக பேசிட்டேன், கடினமாக நடந்துட்டேன், சொல்ல முடியா. எப்படியோ நான் ஏமாந்துட்டேன். நம்ம அப்படி சிலர் நினைப்போம். ஏமாந்த பிறகு நாம் வருத்தப்படுவோம். சின்ன காரியம்தான், டக்குன்னு ஏமாந்துருவோம். நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடும். அன்னைக்கு அது சிறுசாக தெரியும், அது யதார்த்தமாக தெரியும், அது வாழ்க்கையை கஷ்டப்படுத்திடும். அதான் பவுல் சபைக்கு சொல்கிறார், உங்க நம்பிக்கை இழந்து போகத்தக்கதான சூழ்நிலையில் வரும். நம்பிக்கையே இல்லைங்கிற அளவுக்கு வந்துடும். பொறுமையை இழக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கலாம், வரும். ஆனா ஜெபத்தில் உறுதியா இருங்க. அல்லேலூயா. ஜெபத்தில் உறுதியா இருங்க. நம்ம தானியேலில் வாசிக்கிறோம் இல்லையா, 6:10, ஜெபிக்க கூடாதபடி ராஜாவை தவிர யாரிடத்துல கேட்க கூடாது என்பதற்காக விண்ணப்பம் பண்ண கூடாதுங்கிற தடை இருக்கு, தடை உத்தரவு இருக்கு, 1.4 இருக்கு அங்க. ஆனாலும் அவனுக்கு எதிரான சம்பவத்தை தேசத்தில், அவனுக்காகவே தேசத்தில் ஒரு சட்டம் வருது, ஒரு ஆளுக்காக சட்டம் வருது, ஒரு நபருக்காகவே சட்டம், தேசத்தில் சட்டம். யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது, ராஜாவை தவிர வேற யார்கிட்டையும் வேண்டிக் கொள்ளக்கூடாது. இவனை பார்த்து தான் சட்டம், இவனை பார்த்து தானே குற்றம் கண்டுபிடிக்கத்தானே போய் சொல்றாங்க. தேசத்துக்கே பெரிய சட்டம், ஒரு நபருக்காக தேசம் முழுவதும் சட்டம். எந்த சட்டம் இருந்தாலும் தானியேல் ஜெபத்தில் உறுதியாக இருந்தான். அது சொல்லுவையா. அவன் ஜெபத்தில் உறுதியா இருந்தான். அம்மா சொல்லும், நீ கூட்டம் பரவாயில்ல, எங்கேயாவது போய் இன்னைக்கு போயிட்டு இருந்தோம், கூட்டம் இல்லை. சில காரியத்துக்கு நம்ம தடைப்படுதுன்னா நம்முடைய மனசுல ஒரு பாரம் வரணும். இன்னைக்கு ஜெபத்தில் கலந்து கொள்ள முடியலையே, அந்த வருத்தம். இன்னைக்கு ஆராதனையில் கலந்து கொள்ள முடியலையே, வருத்தம். இன்னைக்கு வேதத்தை வாசிக்க முடியலையே, வருத்தம். ஏதோ நமக்கு ஒரு வேலை அதிகமாயிட்டு, ஐயோ இன்னைக்கு வேதம் வாசிக்க முடியலையே, ஐயோ இன்னைக்கு ஜெபம் பண்ண முடியலையே, இன்னைக்கு தேவனோடு இருக்க முடியலையே, அந்த வருத்தம் வந்துச்சு அப்படின்னா அடுத்த முறை அந்த தடை வராது. இப்போ சொல்ல முடியலையா, ஐயோ இன்னைக்கு வேலைக்கு போயிட்ட, நீ வேலை போயிட்ட, இன்னைக்குள்ள சம்பளம் போயிருமே, இன்னைக்கு வேலை செஞ்சா தானே அந்த காரியத்தை செய்ய முடியும். அந்த பாரெல்லாம் நமக்கு வருது இல்லையா. ஐயோ இன்னைக்கு வேலைக்கு போகலை, சொல்லாங்களாம ஸ்கூலுக்கு லீவ் போட்டோம், நாளைக்கு சரியான காரணம் சொல்லணுமே, என்ன காரணம் சொல்லலாம். எவ்வளோ வேதனைப்படும், ஸ்கூலுக்கு போகலாம் வேதனை வந்துடுது நமக்கு, பெற்றோருக்கு வேதனை. நீ ஸ்கூலுக்கு போகல என்ன சொல்லலாம், பாடலாம் நிறையா போயிருக்குமே, இன்னைக்கு ஆராதனைக்கு போகலை அப்படின்னு வருத்தம் வந்திருக்கா. இன்னைக்கு ஆராதனைக்கு போகலை, அந்த வருத்தம் வருதா வந்து மனசுக்குள்ள. இந்த வருத்தம் வரணும். ஐயோ இன்னைக்கு தடையாயிற்று, வெள்ளையனும் தடை பண்ணிட்டு, சூழ்நிலையை தடை பண்ணிட்டு, அந்த வருத்தம் நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னா தேவனை
தேடுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். நாம் அதை சாதகமாக்கி கொள்கிறோம். பரவாயில்ல, நீ லாக்டவுன், சர்ச்சைக்கு போகக்கூடாது. அந்த வருத்தம் நமக்குள்ள வரணும். மற்றதுக்கெல்லாம் வருத்தப்படுதமே, வாய்ப்பை விட்டுட்டோமே, வேலையை விட்டுட்டோமே, சம்பளம் போயிட்டு இன்னைக்கு அவங்கள பார்க்க முடியாமல் போயிட்டு, அதெல்லாம் வருத்தம் வருது இல்லையா? அந்த வருத்தம் நமக்கு என்ன செய்யறோம்? பலபடி அவங்களை பார்க்கிறோம். தேவனை பார்ப்பதுக்கு தடை வந்தால் நமக்கு, எனக்கும் சேர்த்து சொல்றேன், ஒரு அந்த மனசுக்குள்ள பாரம் வரணும். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணலை, இதுலேயே எனக்கு நேரம் போயிட்டு, அந்த மாதிரி வருத்தப்படுங்க. அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் ஜெபம் பண்ணிடுவீங்க, வேத வாசி தருவீங்க. கூடுதல் அந்த வருத்தம் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தர் நாமத்தை மகிமை உண்டாக. ஹல்லேலூயா. நேரம் கிடைத்தால் அப்படி சொல்லக்கூடாது. இப்படி ஆண்டவரும் நேரம் கிடைத்தால் அப்படின்னு தான் சொல்லுவார். நேரம் கிடைத்தா தான் அப்படி. எனக்கு நேரமே எப்படி கிடைக்கும்? நம்ம தேவனுக்கு நேரம் கொடுக்கலையே. ஜெபத்தில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் ஜெபத்துக்கு தடை வரும். பிசாசு எப்படி கொண்டு தெரியும்? முட்டங்கால் போட்டு ஜெபம் பண்ணா கர்த்தர் அற்புதம் செய்வாருங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். அதுக்கு தடைக்கு என்ன வேணாலும் கொண்டு வருவான். அப்பதான் முக்கியமான ஒரு சம்பவங்கள் நமக்கு வரும். நமக்கு தேவையானது கூட வரலாம். எது எப்படி இருந்தாலும் ஜெபத்துக்கு தடை வராதபடி காத்துக்கொள்ளுங்கள். இரண்டாவது, ஜெபத்தில் நீங்கள் உறுதியாய் இருங்கள். ஜெபத்தில் உறுதியாக இருங்க. நம்மளால வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம், அந்த கூட்டங்களை வச்சுட்டு திடீர்னு யாரே பார்க்கண்டு போவேன், நானும் தடையாயிரும், லேட்டாக தான் வருவேன். அப்போ நமக்கு தெரியுது, வெளியே போனோம்னா தடையாயிருவாங்க, எல்லாம் தெரியும். ஒரு அரை மணி நேரம் இருக்கிற ஒரு வேலையை முடிச்சிடலான்னு பார்த்தோம்னா அது வேலை முடியாது. இந்த வேலை தொடர்ந்துகிட்டு இருக்கும். அப்போ தான் யாராவது வருவாங்க, ஜெபம் பண்ண முடியாது. முன்னக்கூட்டியே ஆயத்தப்படுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு, அதான் அன்னைக்கு அந்த காலத்தில், இன்னைக்கும் இருக்கிறது. சனிக்கிழமை ஆயத்த ஜெபம் இருக்கிறது. ஆயத்தம், ஆராதனைக்கு ஆயத்தம். ஆயத்தம் நம்ம மேக்கப் பண்ணுறது, சரி பண்ணுறது, நாளைக்கு ஆராதனை சரிப்படுத்துறது. இன்னைக்கு அது இல்லை. அப்படி சொல்லணும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை எந்த காரியம் வந்தாலும் அதை அவாய்ட் பண்ணிடுவோம். தேவனை விட பெரிய காரியம் அதல்ல. நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் நேரம் ஒதுக்குறோம். நான் வரேன், செய்கிறேன், கேட்ட நம்ம லீவுனாலும் சொல்றோம். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். ஜெபத்தில் உறுதியாய் இருங்க. நீங்கள் ஜெபிக்க கூடாதபடி சில தடைகள், பிரச்சனைகள் வரலாம், அதை விட்டுறாதீங்க. ஜெபத்தில் நீங்கள் உறுதியாய் இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் நாமத்து மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். உங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கு பொறுமை காணப்படும். எந்த சூழ்நிலையும் ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஜெபம் பண்ணுங்க. நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னால் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் வேலை கிடைச்ச மாதிரி ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை. பலகீனப்பட்டு இருக்கும்போது எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம். ஆனால் பலன் கிடைச்ச பிறகு ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, கர்த்தர் இல்லை. அப்படி அல்ல. எப்பவும் தேவன் கொடுக்கிற வாய்ப்புகளை நாம் சரியாய் பயன்படுத்தி கொண்டால் இந்த பூமியில் கர்த்தர் கொடுக்கிற அந்த நாட்களில் கர்த்தருக்காக வாழ முடியும், கர்த்தருக்காய் ஓட முடியும், கர்த்தரோடு காணப்பட முடியும். கர்த்தர் மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்ப்புகளை தவற விடாதீர்கள். ஜெபத்தில் உறுதியாய் இருங்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்ம நிறைய காரியம் பார்க்குறோம். சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணுங்க. நிறைய ஓமைகள் இருக்கிறது. ஆகவே பலகீனம் இருந்தாலும், சோதனை காலங்கள் இருந்தாலும் ஜெபத்தில் நீங்கள் உறுதியாய் இருங்கள். மூன்றாவது, கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம்.
ஆ ஆ ஆ ஆ ஆ கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தானா? மறுபடி வாசிங்க. மறுபடியும். சரீரத்தின்படி நாம் தூரமாக இருந்தோம், ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியை பார்த்து சந்தோஷப்படுறேன். பவுல் எழுதுகிறார் கொலோசை சபைக்கு, விசுவாசத்தினுடைய உறுதியை நான் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விசுவாசம். விசுவாசத்தில் மூன்றாவது நம்ம உறுதியாக இருக்கணும். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. சொல்லுவையா. ஒரு வசனம் உண்டு எபிரேயரில் 11ஆம் அதிகாரம், தெரிந்த பகுதி. 11ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் 11:17 வாசிங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக எப்போ ஒப்பு கொடுத்தான்? அவன் விசுவாசத்தில் சோதிக்கப்படும் பொழுது. அவன் நல்லா இருக்கும்போது ஒப்பு கொடுக்கல. பிரச்சனையான நேரத்தில் ஈசாக்கை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறார். பிரச்சனை அவனுக்குள்ள ஒரு சோதனை காலம். அது தேவன் அவனை சோதிக்கிறார். சந்தோஷத்தில் ஒப்பு கொடுக்கல. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாய் ஒப்பு கொடுத்தான். அப்ப சோதனை காலத்தில் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவன் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுப்பான், தேவனுக்கு தன்னை அர்ப்பணிப்பான் அப்படின்னு சொல்லப்படுது. தன் குடும்பத்தை ஒப்பு கொடுப்பான். எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை. உமக்காக ஆண்டவரே, இது உமக்காக. ஒரு வீடு பிரதேசத்தில் சொன்ன அடிக்கடி சொல்லுவேன், உமக்கு முன்பாய் இந்த வீடு, அடியானுடைய வீடு என்னென்றைக்கும் உமக்கு முன்பாய் இருக்கும்படி, நிலைத்திருக்கும்படி இது ஆசீர்வதியும். நான் 5 ரூம் கட்டியிருக்கிறேன், 5 ரூமுக்கும் நிறைய பொருள் வேணும் அப்படின்னு தாவீது ஜெபம் பண்ணல. உமக்கு முன்பாய் இருக்கும்படி ஆசீர்வதிக்கணும். நான் இந்த வீடு உமக்கு முன்பாக இருக்கணும், என் குடும்பம் உமக்கு முன்பாக இருக்கணும். உமக்கு முன்பாய், உமக்காக. இந்த வீடு உமக்காக, உமக்கு முன்பாக. தேவன் அதை ஆசீர்வதித்தார். அப்படி ஒரு ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்காக, கர்த்தருக்கு முன்பாக. அவன் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை ஒப்பு கொடுத்தான். அவன் விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது தன் மகனை தேவனுக்காக ஒப்பு கொடுத்தான். தேவன் அதை கனப்படுத்தினார், அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, விசுவாசத்தில் நம்ம உறுதியா இருக்கணும். ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை. என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, தவறு செய்யாத மனுஷன் கிடையாது. ஒப்பு கொடுக்கிறேன், கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால பாவம் உங்களை மேற்கொள்ளாது. கிருபைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். கிருபையின் கீழ் நாம் இருப்போமானால் எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. இவரே 13 அந்த 12 அதில் வாசிக்கிறோம் இல்லையா? 12:1 நெருங்கி நிற்கிற பாவம்னு சொல்றோம் இல்லையா? எழுதிக்கிட்டியா? பாவம் ரொம்ப தூரத்தில் இல்லை. கர்த்தர் நம்ம ரட்சித்திருக்கிறார். நம்ம சுற்றிலும் பாவம் இருக்கிறது. வேதம் அப்படிதான் சொல்லுது. பாவத்தை விட்டு பல கிலோமீட்டர் நம்ம இல்லை, நம்மை சுற்றிலும் பாவம் இருக்கிறது. அந்த வசனம் அப்படித்தானே?
நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் நெருக்குது. அதை தள்ளிட்டு இயேசுவை நோக்கி ஓடணும்னா லெக்க அடைஞ்சிருவோம். அது சொல்லுவையா, இந்த பூமியில் பாவம் இல்லைன்னு சொல்லலை, நம்ம பக்கத்தில் பாவம் இல்லைன்னு சொல்லலை, நம்ம நெருங்கி நிற்கிற பாவம். அப்படியே அவரை பார்த்தோம்னா, என்ன நீங்கள் என்ன கவனிக்காமல் போகிறீங்க அப்படின்னா, நான் நேராக பார்த்துக்கிட்டே போனேன்னா அவங்கள கவனிக்கலை அப்படி சொல்கிறோம் இல்லையா. நேராக பார்த்தோம் அப்படின்னா, லெக்க பார்த்துக்கிட்டே ஓடினோம்னா நெருங்கி என்ன பாவம் இருந்தாலும் நமக்கு கண்ணுக்கே தெரியாது. கண்டு சொல்லுவையா, அந்த வசனத்தை அப்படி ரசித்து பார்க்கணும். நெருங்கி நிற்கி பாவம் ரொம்ப தள்ளி இல்லை, பாவம் இல்லாத பரிசுத்தவான்களுக்கு இடத்துல இல்லை அப்படி சொல்லலை. நான் ஒரு தமிழ் கம்பெனியில் வேலை பார்த்தேன் 6 மாதம் பாம்பேல. ஒரு இந்தியன் தெரியாது. 6 மாதம் இருந்தால் நல்லா படிச்சிருக்கலாமா வயசுக்கு அப்படின்னாங்க. எங்கே வேலை பார்த்தேன்? தமிழ்காரங்க கம்பெனி. அப்போ நீங்கள் ஒன்றும் படிக்க முடியாது. எல்லாமே தமிழ்காரங்க கேரளாக்காரங்க தான், தமிழ் தான் பேசும். இந்திக்காரங்க வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்த்தோம்னா பேசி தானே ஆகணும் அவங்கக்கிட்ட இல்லை. இந்தி டீச்சர் இருக்காப்புல என்ன சொன்னாங்க, அப்போ நீ இது எங்கே அனுபவிச்சோன்னா ஊட்டியில் அனுபவிச்சோன்னாங்க. அப்போ நீ ஒன்றுமே முட்டாள் வாணி போய் தமிழ்காரங்க மேலே வேலை பார்ப்பியா? அங்கேயும் போய் வேலை பார்த்தா தமிழ் தான் பேசுவேன், உனக்கு ஹிந்தி வராது. சரி, அப்போ நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு ஓட சொல்ற. விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும். சொல்லுவையா, என விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும் அப்படின்னா நம்மை சூழ்ந்திருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு லெக்க நோக்கி ஓடணும். லெக்க பார்த்தாலே இதை தள்ளி விடணுங்க அவசியமே இல்லை, தன்னாலே போயிடும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா, ஏன்னா 1 பேதுரு 5:9 வாசிக்கிறோம். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. பிசாசை எதிர்த்துனுக்கு கர்த்தர் விசுவாசத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ 3வது விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். கர்த்தர் மகிமை உண்டாவது. சொல்லுவையா, எந்த சோதனை காலத்தில் ஒப்பு கொடுத்து வாழுங்க, லெக்க நோக்கி ஓடுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். கர்த்தர் மகிமை உண்டாவது. சொல்லுவையா, நம்ம யூதா 20 கூட வாசிக்கிறோம். சரி, கடைசி 4வது காரியம், 4வது 2 பேதுருல 1 அதிகாரம் 10வது வசனம். 1 அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் 4வது உங்க அழைப்புல உறுதியா இருங்க. கர்த்தர் அழைத்த அழைப்புல உறுதியா இருங்க. அது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, அழைப்புன்னு சொன்ன உடனே நம்ம ரட்சிக்கப்படுறோம், ஞானஸ்நானம் எடுக்கிறோம், சபைக்கு வரோம், கத்திய பந்தியில் கலந்துக்கிறோம், அதோட அந்த மாதிரி இல்லை. அது கீழே நடக்கிற ஒரு காரியம், அழைப்புக்கு கீழே நடக்கிற ஒரு காரியம். அழைப்புல உறுதி. அழைப்பு அப்படின்போது தேவன் எந்த நோக்கத்துக்காக என்னை தேர்ந்தெடுத்தார்? ஒரு வேலைக்கு போறோம், வேலை செய்கிற சம்பளம் வாங்குறோம், அப்படி இல்லை. அந்த நிர்வாகம், அந்த கம்பெனி எதுக்காக அந்த வேலையில் உங்களை கொண்டு வந்து நிறுத்துது? இதனால உங்களை வச்சு அவங்களுக்கு என்ன லாபம்? கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது. சொல்லுவையா, அழைப்புக்கு நம்ம என்ன சொல்றோம்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுக்கிறேன், அது கீழே. ஏன் நான் ரட்சிக்கப்படணும்? ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும்? ஏன் அபிஷேகம் பண்ணணும்? ஏன் வேதத்தை வாசிக்கணும்? கர்த்தர் உங்களை குறித்த ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. சொல்லுவையா, உங்களை குறித்த ஒரு நோக்கம் உண்டு.
கர்த்தர் உங்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. எதுக்கு கதை என்ன அழைச்சிருக்கிறார்? என்னை குறித்த தேவ திட்டம் என்ன? என்னை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன? இந்த சித்தத்தையும் நோக்கத்தையும் அறியாதபடினால நம்ம அழைப்பை விட்டு விலகி போயிடும். சர்ச்சுக்கு வரோம், ஜெபம் பண்றோம், இல்லை செய்கிறோம், ஆனால் தேவனுடைய திட்டத்தில் நீங்கள் இல்லைன்னு அர்த்தம். கர்த்தர் உங்கள் வைத்த நோக்கத்தில் நீங்கள் இல்லை. ஏன் கர்த்தர் உங்களை உள்ள கொண்டு வரார்? ஏன் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்கிறார்? நோக்கம் என்ன? என்னை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன? அதனால தான் இன்னொரு அழைப்பில் போயிருந்தோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது சொல்லு ஐயா, அது சொல்லு ஐயா. இந்த 1 கொரிந்தியரில் 1 கொரிந்தியர் சீக்கிரம் வாசிங்க முடிச்சு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் அந்த 20வது வசனம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே அவன் நிலைத்திருக்க கடவன். 2வதாக அதே இதில் 24 வாசிப்போம். 24 சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்கணும். உன் அழைப்பு, உங்க காரியம் கர்த்தருக்கு முன்னால் இருக்கட்டும். கர்த்தருக்கு முன்பான நான் எப்படி அதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, நோக்கம் என்ன ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு திட்டம் என்ன, அதை கேட்க சொல்லும். வேற யார்கிட்டையும் கேட்க சொல்லாது இல்லையா? இப்போ ஒரு மனுஷனுக்கு முன்னால் போய் நிற்க முடியும், என்ன ஒரு எதிர்பார்ப்போட போய் நிற்கிறோம், கேட்குறோம், அது தானே போகிறோம். அப்போ கர்த்தருக்கு முன்பாக நிலைத்திருக்கிறவன், கர்த்தருக்கு முன்பாக. அப்போ கர்த்தருக்கு முன்பாகங்கிற வார்த்தை எதை காட்டுகிற அப்படின்னா, என்னுடைய அழைப்பை குறித்து உம்முடைய திட்டம் என்ன, ஏன் என்னை அழைத்தீர், நோக்கம் என்ன, அதை அறிஞ்சுக்கிட்டோம்னா கர்த்தருடைய அழைப்பில் உறுதியாக இருப்போம். அது சொல்லுவையா, அது சொல்லுவையா. அழைக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், கர்த்தருடைய பந்தியில் இருக்கிறோம், சபையில் இருக்கிறோம். என்னால் முடிஞ்ச தேவனுக்கு நான் கர்த்தருக்கு உதவி செய்கிறேன், காணிக்கை கொடுக்குறேன். இதெல்லாம் அதுக்கு பிறகு என்னை குறித்த உங்களுடைய திட்டம் என்ன, அதான் பவுல் கேட்குறேன். என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், கர்த்தாவே சொல்ல அடியேன் கேட்கிறேன். அழைக்குமா தான் சொல்லாரு, நான் என்ன செய்யணும், அதான் அழைப்பு. மற்றதெல்லாம் அதுக்கு கீழே வர்ற காரியங்கள். அப்போ 4வது அழைப்பில் நாம் உறுதியாக இருக்கணும். அந்த எபேசியரில் கடைசியோட வாசிங்க. எபேசியரில் வாசித்த பகுதி எபேசியர் 5:1 வாசிப்போம். 5:1. ஆதலால் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூறுவது போல நீங்களும் அன்பு கூறுங்க. அப்போ பிள்ளைகளைப் போல என்று சொல்லப்படுகிறது. எப்படி தகப்பனை சார்ந்து இருக்கிறதோ அதே போல தேவனை சார்ந்திருக்கிற ஒரு காரியம். நம்ம அழைப்பில் நாம் உறுதியாக இருக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சொல்லுவையா, எல்லாம் ஜெபம் பண்ணோமா? எல்லாரும் ஒரு 4 காரியங்களை பார்த்துருக்குறோம். அல்லேலூயா. அவரை பற்றி கொள்வதில் நாம் உறுதியாக இருக்கணும். ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். 4வது உங்கள் அழைப்பில் உறுதியாக இருக்கணும். ஆண்டவரே, எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய காரியத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கணும். ஆண்டவரே, ஒரு உறுதியான ஒரு வாழ்க்கை,
நம்ம உறுதியாக இருக்கணும், ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும், தேவ அழைப்பில் உறுதியாக இருக்கணும், பற்றி கொள்வதில் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். 5வது காரியம், அவரை பின்பற்றுவதில் உறுதியாக இருக்கணும். ஒரு உறுதியான ஒரு வாழ்க்கை. எல்லாரும் எழும்பி நின்று எல்லாரும் இனிப்போமா? நல்ல ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஏனோ தானோ என்று வாழுகிற வாழ்க்கை அல்ல, இந்த பூமியில கொடுக்கப்பட்ட நாட்களில் உமக்காய் வாழ்கிற வாழ்க்கை, உமக்கு முன்பாய் வாழ்கிற வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதியும். எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் பின் வாங்காதபடி, விசுவாசத்திலே நாங்கள் சோர்ந்து போகாதபடி, நாங்கள் விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாக இருக்க உதவி செய்யும். ஜெபத்தில் உறுதியாக இருக்க உதவி செய்யும். எவ்வளவு தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் ஜெபத்தில் உறுதியாக இருக்க உதவி செய்யும். உம்மை பற்றி கொள்வதில் உறுதியாக இருக்க உதவி செய். உம்மை சார்ந்து கொள்ள ஆண்டவரே. கர்த்தரை பற்றி கொள்வதில் உறுதியாக இருக்கும் பொழுது தேவன் அவர்களை பூரண சமாதானத்தினால நிரப்புவார். ஒரு அறுவடையின் துவக்க நாளை கர்த்தர் தருவார். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். நீ ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. ஒரு மனுஷனை சார்ந்து வாழ்வதல்ல, நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. உங்க காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்க தேவையெல்லாம் கர்த்தர் சந்திப்பார். அவரை உறுதியா பிடிங்க. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விட மாட்டேன். நீர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு பிடிவாதமா ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். எல்லாம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே.